ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 24, 2026. நமது முழுமையான ஞானத்தின் சொரூபம் நமது குணங்கள் மற்றும் கர்மங்களால் வெளிப்படுகின்றன. ஒருவர் முழுமையான ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் சேவையின் களத்திலும் முன்னால் இருக்கிறார் என்றாலும் அவரது வாழ்க்கை, அவரது கர்மங்கள், அவரது சுபாவ சம்ஸ்காரங்கள் உயர்ந்தவையாக இல்லை என்றால் எந்த ஒரு மனிதருமே அவரை ஞானி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். சத்தியம், சிவம், சுந்தரம் என்று உலகில் பாடப்பட்டிருக்கிறது. அதாவது எது சத்தியமானதோ அதன் மூலம்தான் வாழ்க்கை அழகாகின்றது. மேலும் அதன் மூலம்தான் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஒருவரது வாழ்க்கை அழகாகவில்லை என்றால் எங்கோ சத்தியமற்ற தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரது வாழ்க்கையில் நன்மை ஏற்படவில்லை என்றால் நாம் முழுமையாக சத்தியத்தின் பாதையில் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நமது உயர்ந்த கர்மங்களின் மூலம் நமது ஞானத்தின் முழுமையான சொரூபத்தை காட்ட வேண்டும். ஒரு மனிதர் தனது சிந்தனைகள், தனது புத்தி, மேலும் தனது சம்ஸ்காரங்களின்படிதான் கர்மங்களை செய்கிறார். ஒருவரது புத்தியில் எப்படிப்பட்ட ஞானம் பதிந்திருக்கிறது, அவரது சம்ஸ்காரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அதன்படிதான் அவரது கர்மங்கள் நடைபெறுகின்றன. நாம் தன்னைத்தான் சோதித்து பார்ப்போம். நான் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிட்டேனா? நம்மை பார்த்து பிறர் தவறு என்று சுட்டி காட்டுமாறு நமது செயல்கள் இல்லைத்தானே? நமது கர்மங்கள் பிறருக்கு சுகமளிப்பவையாக இருக்கின்றனவா? நமது கர்மங்கள் பிறருக்கு உதவக்கூடியவையாக இருக்கின்றனவா? நாம் இந்த உலகில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது செல்வத்தின் பேராசையால் நாம் பாவ கர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? அனைத்திலும் பெரிய பாவம் தூய்மையற்ற தன்மையே ஆகும். அதனையே பகவான் கூறியிருக்கிறார். காமம் மிக பெரும் எதிரி. அனைத்து பாவங்களுக்கும் மூலமே அதுதான். எப்போது ஆத்மா மிகவும் தூய்மை அடைந்து விடுகிறதோ அப்போது அந்த ஆத்மாவின் பாவனைகள், அவரது வார்த்தைகள், அவரது பார்வை, அவரது அதிர்வலைகள் அனைத்தும் மிக உயர்ந்தவையாக ஆகிவிடுகின்றன. அதாவது அவரது சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமான கர்மம் கூட பிறருக்கு தூண்டுதல் அளிப்பவையாக இருக்கின்றன. எனவே இன்று நாம் சோதனை செய்வோம். பாபாவுக்கு டிஸ்சர்வீஸ் ஏற்படுமாறு எந்த ஒரு காரியமும் என் மூலமாக நடக்கவில்லை தானே? நாம் கோபத்திற்கு வசப்பட்டு பிறரை பற்றி தவறாக பேசவில்லை தானே? நாம் சூழலை சுமை நிறைந்ததாக ஆக்குவதில்லை தானே? ஏனென்றால் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் சுயத்திற்காக வாழ்வதில்லை, முழு உலகிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ஆத்மாக்கள் நம்மை முன்னுதாரணங்களாக பார்க்கிறார்கள். அவர்கள் நம்மை எதிரியாக கூட கருதலாம், ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் இவர்களது வாழ்க்கை மிக உயர்ந்தது என்று அவசியம் நினைக்கிறார்கள். நாம் ஈஸ்வரிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் நம்மை இவ்வாறு தான் பார்க்கிறார்கள். அந்த பார்வையை அர்த்தமுள்ளதாக ஆக்குவோம். மக்கள் நம்மை உயர்ந்த பார்வையில் பார்த்தாலும் நாம் அவ்வாறு இல்லை என்று ஆகிவிடக்கூடாது. நாம் பழைய மாதிரியே இருப்போமானால் யாரும் நம்மை உயர்ந்தவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே வாருங்கள், நமது செயல்கள், நமது நடவடிக்கைகள், நமது வார்த்தைகள் ஆகியவற்றை மிக இனிமையானவையாக ஆக்குவோம். பிறருக்கு சுகமளிப்பவையாக, நன்மை செய்பவையாக, மாசற்றதாக ஆக்கிவிடுவோம். அதன் மூலம் நமது கர்மங்களின் தாக்கம் பிறர் மீது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நமது சித்தத்தில் யாருக்காகவும் பொறாமை, வெறுப்பு, பகைமை ஆகிய உணர்வுகள் இருக்கக்கூடாது. யாராவது முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை பாராட்டுவோம். யாரோ முன்னேற முடியவில்லை என்றால் அவர்கள் முன்னேறுவதற்கான ஊக்க உற்சாகத்தினை அவர்களுக்கு ஏற்படுத்துவோம். அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இவையே நமது உயர்ந்த தன்மைகளாக இருக்கும். நமது கர்மங்கள் தான் நமது வாழ்க்கையை வெளிக்காட்டும் கண்ணாடியாகும். இந்த கண்ணாடியை முற்றிலும் பரிசுத்தமாக்குவோம். எந்த அளவிற்கு பரிசுத்தமாக்க வேண்டுமென்றால் இதில் மக்கள் பகவானை பார்க்க முடிய வேண்டும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் மிக அழகானதொரு பயிற்சியை மேற்கொள்வோம். எனது ஒரு புறம் பிரம்மா தாய் இருக்கின்றார். மேல் நோக்கி பார்ப்போம். அவரது நெற்றியிலிருந்து
குளிர்ச்சி நிறைந்த கிரணங்கள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு புறம் ஞான சூரியனாகிய தந்தை இருக்கின்றார். அவரிடமிருந்து சக்திகளின் கிரணங்கள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு முறையும் 5 தடவைகள் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். அப்போது மிக அழகான அனுபவம் ஏற்படும். முழு நாளிலும் 7-8 முறைகளாவது இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.